ருக்கு வீட்ல இருந்து பூரணி கால் பண்ணி கதிர்கிட்ட பேசுறாங்க. அண்ணா, உங்களையும் அண்ணியையும் அம்மா வீட்டுக்கு விருந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. கதிர் கேக்குறாரு, என்ன பூரணி சொல்ற? விருந்துக்கா? அண்ணா, அம்மா வேற அண்ணன்யாவமாவே இருக்காங்க. தனத்தை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கதிர் சொல்றாரு, பூரணி, எனக்கு நல்லா புரியுதுமா. உங்க அண்ணிய நான் கூட்டிட்டு வரேன். வாசுகி சொல்றாங்க கதிரை பார்த்து, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? கதிர் சொல்றாரு, எனக்கும் தனம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அவங்கள கூட்டிட்டு மறு வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு தானே சொல்றேன். இதுக்கு எதுக்குமா நீங்க இவ்வளவு சத்தம் போடுறீங்க? வாசுகி சொல்றாங்க, ஆமா கதிரு, ஊர் உலகம் மெச்சுற அளவுக்கு எல்லா குடும்பமும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி செஞ்சு வச்ச கல்யாணம் இது. இதுல மறு வீடு மட்டும்தான் குறைச்சல். அம்மா, என்னை பொறுத்தளவுக்கு நான் சந்தோஷமா பண்ணிக்கிட்ட கல்யாணம் இது. அதனால எங்க 2 பேரோட தனிப்பட்ட விஷயம் அம்மா இது. இதுல யாருமே தலையிடாதீங்க. அம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் மறு வீட்டுக்கு போயிட்டு வரதான் போறேன். ராதிகா இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க கோவத்தோட. நாளை சந்திப்போம்.